இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனங்கள். இதுவரைக்கும் மோசேயின் தலைமுறையில், மோசேயினுடைய ஒரு தலைமைத்துவத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அடுத்த தலைமுறை, ஒரு புதிய தலைமுறை உருவாவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 34 அதிகாரம் 5 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் மரித்தான். அதற்கு அப்புறமாக அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். கடைசியிலே மோசையை பற்றி ஒரு நல்ல சாட்சி, தேவனே முகமுகமாய் தரிசித்த அந்த மோசையை போல அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் யாரும் எழும்பினதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு தலைமைத்துவம், ஒரு நல்ல லீடர்ஷிப், இதுவரைக்கும் இந்த 25 லட்சம் மக்களை நடத்தின ஒரு தலைவன் இப்பொழுது இல்லை. இப்பொழுது அடுத்த தலைமுறை உருவாகிறது. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி என்னவென்றால், ஒரு முதல் தலைமுறை வெற்றிகரமாக முடித்த பின்பு அடுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்பும்போது அடுத்த தலைமுறையிலே வருகிற தலைவர்கள் தயக்கம் காண்பிக்கிறார்கள். எப்படி என்றால், ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்துறீங்களே, இப்போ நான் இளைஞனும் வாலிபனும் இருக்கிறேன், ஒரு புது அனுபவம், புதிய ஊழியம், புதிய காரியம், இவைகளை நான் எப்படி செய்வது என்கிற ஒரு எண்ணம் அடுத்த தலைமுறையில் வந்த அந்த யோசுவாவுக்கு காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் 2023 கடந்து போன ஒரு காலம், 2024 ஒரு புதிய தலைமுறை உருவாகிறது. இந்த புதிய தலைமுறையில், இந்த புதிய நாட்களில் கர்த்தர் புதிய விதமாக நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், 1 அதிகாரம் 3 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு மோசேயினுடைய ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை பார்த்து என்ன சொல்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்க. நான் என் தாசனாகிய மோசேக்கு வாக்கு கொடுத்தேனே, அந்த வாக்கு பண்ணப்பட்டதான அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நம்பர் 1 எழுந்திருங்கள், நம்பர் 2 புறப்பட்டு போங்கள், நம்பர் 3 அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். வேதம் அழகாக சொல்கிறது, நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், புறப்பட்டு செல்லுங்கள் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் புறப்பட்டு செல்வோம். அவர் நமக்கு முன் செல்வார், நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடந்த ஆண்டு நம்ம கூட இருந்தாரு, இந்த ஆண்டு நம்ம கூட இருப்பார், இனி வரக்கூடிய காலத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆகவே கடந்தவர்களை நினைத்து நாம் கண்ணீர் சிந்தாதபடி, கவலைப்படாதபடி புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த புதிய வாக்குத்தத்தங்களை நாம் சோதரித்துக் கொள்வதற்கு நாம் புறப்பட்டு செல்வோம். யோசுவா புதிய தலைமுறை கொடுத்த வார்த்தை என்னவென்றால், எழுந்திருங்கள், புறப்பட்டு போங்கள், என் தாசனாகிய மோசேக்கு சொன்னது போல நீங்க காலடி வைக்கும் எந்த தேசத்தில் தருவேன். இந்த வருஷத்துல காலெடுத்து வச்சிருக்கிறோமே, நாம வைக்கிற இடத்துல, நாம ஊழியம் செய்யற இடத்துல, நம்ம இருக்கிற தேசத்துல ஆண்டவர் நம்மை வளரச் செய்வார். செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.